வராதா அப்படின்னு சொல்லி. ஆனா பல இடங்கள்ல எழுப்புதல் நடந்திருக்கு, பல இடங்கள்ல எழுப்புதல் நடந்திருக்கு. எழுப்புதல் மீன் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு மனிதனை வச்சு சாதாரண மனிதனை அசாதாரணமான முயற்சி செய்வது எழுப்புதல். அப்ப பைபிள்ல எழுப்புதல் நடந்திருக்கா? எழுப்புதல் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா பைபிள்ல எழுப்புதல் நடந்திருக்கு. எப்படி எழுப்புதல் நடந்துச்சு? எழுப்புதலுக்கான வரைமுறை என்ன? நீங்கள் நானும் வந்தா கிள்ளை பட்டணத்தை மாத்திரம் அல்ல, சிதம்பரம் பட்டணத்தை மாத்திரம் இல்ல, கடலூர் மாவட்டத்தை அசைக்கலாம். இந்த கூட்டம் இல்லைங்க எழுப்புதல், தனி மனிதனுடைய வாழ்க்கை தான் எழுப்புதல் சொல்லிட்டு நான் நிறைய முறை பேசியிருக்கேன். இப்ப நீங்க நல்லா பாருங்க, கடகடன்னு வாசிக்க போறீங்க, டக்குன்னு என்ன பண்ண போறோம்? ஆதி திருச்சபையிலே நடந்ததை நம்ம இந்த கூட்டத்தின் மூலமா என்ன பண்ண போறோம்? செய்ய போகிறோம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவர் தன் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ள நாள் வரைக்கும் செய்யவும் உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவுக்கும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி குறித்தவைகளை அவளுடனே பேசி அநேக தெளிவான சிஷ்டாந்தரங்களாலே அவர்களுக்கு தன்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஓகே, அல்லேலூயா. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, யாருக்கு எழுதுறாரு? தியோப்பிலுவே. அதாவது இது யாரு எழுதுறா? லூக்கா வந்து என்ன பண்றாரு? அப்போஸ்தலர் எழுதுறார். நீங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. மகா கணம் பொருந்திய யாருக்கு? அப்ப முதல் நிருபம் என்ன எழுதுறாரு? லூக்கா எழுதுறாரு. 2வது நிருபம் யார் எழுது? 2வது நிருபம் அப்போஸ்தலர்கள் எழுதுறாரு. புரிஞ்சுங்க, கொஞ்சம் கவனிங்க. இது எழுதக்கூட என்ன எழுதுறாருன்னா, அவர் கண்டதையும், அவர் கண்ணால கண்டதையும் கேட்டதையும் தேடி ஆராய்ந்து அறிந்து எழுதுறதுதான் லூக்கா சுவிசேஷம். அப்போஸ்தலருக்கு எழுதுறாரு இந்த ஊழியத்தை குறித்து. அப்போஸ்தலர் என்ன பண்றாரு? லூக்கா என்ன பண்றாரு? எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நான் போய் பார்த்தேன், சீஷர்களோடு கூட இருந்தேன், அங்க இருக்கிற எழுப்புதலை நான் பார்த்தேன். லூக்கா எழுதும் போது இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதுறாரு. அப்போஸ்தலர்கள் எழுதும் பொழுது எழுப்புதலை குறித்து எழுதுறாரு. நாங்க போன இயேசுவை காட்டிலும் அவருடைய சீடர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவருக்கு பின் சென்றவர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எழுப்புதலை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்படுது. அப்பதான் எழுதுறாரு. அங்க என்ன பண்றாங்கன்னா, கடைசி காலத்திலே மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றுவேன். நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்றையும் அவர் அவரோடு கூடி இருந்து வந்திருந்த போது அவள் நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டவைகளை பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீரோ என்று கேட்டார்கள். அப்ப வாசிங்க. அதற்கு அவர், பிதாவானவர் ஆனந்தத்திலே வைத்திருக்கிற காலங்களிலே வேலைகளையும் அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த பூமியில எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? சாட்சியா வாழ போறீங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்னாடி இந்த கண்டங்களை, இந்த உலகத்தை என்ன பண்ணும்? தேவனுக்கு நேராய் திருப்ப வேண்டும். அதுதான் எழுப்புதல். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு என்ன ஆகுது? அவங்க வாழ்க்கையில ஒரு மனம் வருது. கவனமா கேளுங்க. ஒரு மனம் விட்டு அந்த 14ஆம் அதிகாரத்துல பார்த்தா, அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாரோடும் மரியாளோடும் சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என்ன செய்யறாங்க? அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏறக்குறைய 120 பேர் இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றோம்,
ஒரு 7 to 8 மணி வரைக்கும் எழுப்புதற்காக ஜெபிக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். எழுப்புதற்காக என்ன பண்ணுங்க? ஜெபிக்க வாங்க. இப்பட்டணத்துக்கான மறுரூபத்திற்காக, இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நாம் இருக்கிற சபையை சுத்தி இருக்கிற 36 கிராமங்களுக்குள்ள ஒரு பெரிய அக்கினி எழும்பி வர வேண்டும் அப்படின்னா நீங்களும் நான் என்ன பண்ணணும்? எழுப்புதற்காக ஜெபிக்கணும். இந்த வசனத்தை கேட்ட உடனே தேவதூதன் அவருக்கு தரிசனமான பிறகு அவங்களுக்குள்ள ஒரு அக்கினி பிழம்பு எப்படி எழும்புதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அங்க இருந்தவங்க எத்தனை பேர்? 120 பேர் மேல் வீட்டுல என்ன பண்றாங்க? காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அற்புதம் அடையாளம் நடக்கணும், அபிஷேகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் வந்தாதான் எழுப்புதல். இப்ப 120 பேர் காத்திருக்கும் போது அங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை மட்டும் பாருங்க. 120 பேர் மட்டும் தான் காத்திருக்கிறாங்க. எவ்வளவு பேர் அவர் அற்புதம் செஞ்சாரு, எத்தனை பேருக்கு அதிசயம் செஞ்சாரு, எவ்வளவு பேர் அவர் உருவாக்குனாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க வெறும் 120 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 120 பேர் என்ன பண்றாங்க? மேல் வீட்டார்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வல்லமைக்காக, கர்த்தருடைய சத்துவத்துக்காக, கர்த்தருடைய மகத்துவத்துக்காக காத்திருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பெந்தேகோஸ்து நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி இருந்தார்கள். அப்போ ஒரு இடத்துல கூடி இருக்கும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும். சபையில என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். சபையில அனுதினம் என்ன பண்ணணும்? ஒரு ஜெபம் நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு 6 to 7 நீங்க பாத்தீங்கன்னா பவுலும் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போறாங்க. பல பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அப்ப சபையில என்ன நடக்கணும்? இங்க அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னா சபையில ஜெபம் நடக்கணும். அப்ப கூடி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் வரணும். டெய்லி அனுதினம் ஒரு 1 hour ஆண்டவர் சொல்வார்ல, எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அதுதானே அந்த விசுவாசிக்கு அழகு. சபையில நடக்கணும் ஜெபம். தேவாலயத்திலையும் ஜெப ஆலயத்திலையும் சீஷர்கள் கூடி ஜெபித்தார்கள். அதுதான் அற்புதம். அப்ப அவர்கள் ஜெபிக்கும் பொழுதுதான், அவர்கள் ஒருமனப்படும் பொழுதுதான் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய காற்று என்ன பண்ணுது? அடிக்குது. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 120 பேர் இருக்கிறாங்க. அந்த இடம் முழுவதும் அசைக்க ஆரம்பிச்சுது. அங்க கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிச்சுது. கர்த்தர் இறங்கி வர ஆரம்பிச்சார். இன்னைக்கு இறங்கி வர மாட்டாரா? இறங்கி வர மாட்டாராங்க? கர்த்தர் இறங்கி வரணுங்கிறது உங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். அப்ப கர்த்தர் இறங்கி வரணும், கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தரை பார்க்கணும். அப்பதானே அற்புதம் நடக்கும், அவசியம் நடக்கும். கவனிங்க, என்ன நடக்கும்? ஆண்டவர்கிட்ட சும்மா வந்து உட்காந்துட்டு போகுதுல, நீங்க வல்லமையான ஆளா மாறணும், மகிமையான ஆளா மாறணும்னா கர்த்தர்கிட்ட என்ன பண்ணணும்? காத்திருக்காங்க. இந்த 120 பேர் காத்திருக்கும் போது ஒரு அக்கினி இறங்கி வந்துச்சு. இதோ நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும். நீங்க இங்க அக்கினியை பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுது? காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கிச்சு. எழுப்புதல் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்களாய். அப்ப பரிசுத்த ஆவி உள்ள வந்து இறங்க ஆரம்பிச்சது. அந்த பட்டணத்தார், அந்த தேசத்தின் மக்கள், அநேக மக்கள் அவங்க பாக்குறாங்க, என்னடா இது ஒரு பெரிய இறைச்சலா இருக்க, ஒரு பெரிய சத்தமா இருக்க, இந்த சத்தம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லும் போது ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் கலீலியர்கள் அல்லவா, மீன் பிடிக்கிறவர்களும் கலீலியர் மக்கள், இவங்களுக்குள்ள எப்படி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயோ இவங்க எல்லாருமே தேவ மகத்துவத்தை பேசுகிறார்கள் என்றாங்க. ஒரு சில கூட்டம் சொல்லுது, இவர்கள் குடித்து வெறி கொண்டு பேசுகிறார்கள் அப்படின்னு பேசுறாங்க. 3 தரத்தான கூட்டம் மாத்தி மாத்தி பேசுது. பேசப்போல நடக்கிறது. அப்ப பேதுருக்கு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். வேலை வந்துச்சு, பேதுரு நீ எழுந்து பேசு அப்படின்னு சொல்லும் போது அவர் பேச ஆரம்பிக்கிறார். வாசிச்சு பாருங்க. அப்பொழுது பேதுரு கூட நின்று அவர்களை நோக்கி உரைத்த சத்தமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் யாரு? பின்மாற்றத்துக்கு போனவர். இவருக்கு பேர் என்ன? பின்வாங்கி போனவர். யூதருக்கு பயந்திருந்தவங்க. அந்த அத்தனை பஸ்கா பண்டிகைக்கு வந்த அத்தனை பேருக்கு மத்தியில பேதுரு, மீன் பிடிக்கிற பேதுரு, பயந்தாங்குழி பேதுரு எழுந்து நின்று பேசுறாரு. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ண மாறோம். நீங்க சொல்ற மாதிரி நாங்க வெறித்து பேசல, குடித்து பேசல. ஏவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்கள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் நிறைவேறிச்சு என்று சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசுற ஒண்ணு ஒத்தவங்க வாய் பேசல.
ஒரு பிரசங்கம் பண்ண துவைக்கு முடிக்கிறாரு. அல்லேலூயா. வாசி பாருங்க. நாலாம் அதே இரண்டாம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா, இதை அவர்கள் கேட்ட பொழுது, அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. அவர் பண்ண பிரசங்கம் அங்க இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை குற்றுனது. பிரசங்கம் குத்தணும், வசனம் குத்தணும், வசனம் வெட்டணும். அகஸ்டின் ஜெபகுமார் பேசுவார், சமயம் வாய்த்தாலும் வாக்கியாவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிறார். ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதுதான் போவீங்களா? எம்டி ஜெகன் சொல்லுவாரு, ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு முக்கியமா? ஆசீர்வாதத்துக்கு வழி என்ன? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு. இப்ப பேதுரு பண்ண பிரசங்கம் ஆசீர்வாதமா? பேதுரு பண்ணாரு, மக்களே உங்களை கத்துற அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் பேசின வார்த்தை இருதயத்துல குற்றுச்சு. இன்னைக்கு சபை எங்க குத்துது? கடினமான பிரசங்கம் எங்க இருக்கு? சபையில கடினமான பிரசங்கம் இருக்கா? நயவஞ்சகமான பேச்சு, பூசி முழுகிற பேச்சு. ஆனா உள்ள இருக்கு நயவஞ்சகம். சபைக்குள்ள எதிர்க்க கூடாது, திறந்த புத்தகமாய் இருக்கணும். கடிந்து கொள்ளுதனால பேச்சு. பேதுரு பிரசங்கம் எப்படி எழுப்புதலுடைய வாரங்கள் வரும்போது, எழுப்புதல் காலம் வரும்போது சபை எப்படி மாறுமா? அக்கு நிறைந்த வல்லமையான பேச்சுகள் தான் மாறும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சபை இருக்காது. ஆமா, பேர் சொல்ல கூட மாட்டாங்க, ஆசீர்வாதம் இருக்காது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. பேதுரு பேசுறது அப்படிதான் இருந்துச்சு, அப்போஸ்தலர்கள் பேசுறது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா கடைசி காலத்துல எழுப்புதலுக்கு நிக்கிறவங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. வசனத்தை சொல்லி புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 4 நாள் மீட்டிங்ல போய் பாருங்க. அல்லேலூயா. கடைசி கால ஆகஸ்ட் 15 பாருங்க, ஆவியானவர் ஜெபம் பண்ணா, அவர் ஆவியானவர் இறங்கி பேசணும். அவர்கிட்ட டிவில பாக்குறாங்க, யூடியூப்ல பாக்குறாங்களா? இல்ல, உங்களை எல்லாம் சபையில நீங்க பேசணும், முகத்தை பார்க்கணும், ஆவியானவர் பேசி பேசணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான முகாந்திரத்தை எனக்கு கொடுங்க, அதுக்கான அதை கொடுங்க ஆண்டவர். ஜெகன் அவர் ஐயா அவர் என்ன பண்ணும்? பயங்கரமா வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவர். இந்த கடைசி காலத்துக்கு என்ன வேணும்? வல்லமையான வார்த்தைகள் தான் வேணும். வார்த்தைகள் இல்லவே இல்லை. நான் போய் நோட்டீஸ் கொடுக்க போன எல்லா இடத்துலயுமே சொன்னது, ஜெகன் வந்து நல்லா பேசுவாருங்க. அதுக்காக மட்டும்தான் ஒரு கூட்டம் வரும், அற்புதத்துக்காக அல்ல, வார்த்தையை கேட்பதற்காக. இங்க பேதுரு பேசப்பட்ட வார்த்தை வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தை கேட்கும் பொழுது குற்றப்பட்டவர்களானாங்க. நீ பொய் சொல்லிட்டு வந்திருக்கன்னு சொல்றாரு, நீங்க அக்கிரமம் உள்ளவங்கன்றாரு, நீ பித்தலாட்டக்காரன்றாரு. இதை கேட்கும் பொழுது ஆமா ஆமா எனக்கு இல்லைன்னு சொல்லல, அவங்க இறுதி என்ன பண்ணுது? ஐயோ நான் செஞ்ச பாவத்தை அப்படியே சொல்லுகிறாரு, நான் செஞ்ச அக்கிரமத்தை அப்படியே சொல்லுகிறாரு. அது அவங்களுக்கு வேதனையா வரல, அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி காட்டுகிறது, அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு வழி காட்டுகிறது, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வழி காட்டுகிறது. மன சஞ்சலத்தை உண்டு பண்ணாது. குத்தன வார்த்தை. நீங்க எப்பயுமே பாருங்க, ரொம்ப குத்தி பேசுறான், ரொம்ப குத்தி பேசுறது வேற, கடிந்து கொண்டு பேசுறது வேற. வசனத்தை ஒருத்தவங்க கடிந்து கொண்டு பேசுறான்னா அவங்களை சரி பண்றதுக்கு அர்த்தம். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன கொடுமா? கர்த்தர் எவளைகளை சிக்ஷிக்கிறாரோ அவர்கள் மேல் என்னவா இருக்கிறாரா? அன்பா இருக்கு, அதிக அன்பா இருக்கிறாராம். அப்படின்னு என்ன? யார் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை ரொம்ப கண்டிக்கிறானோ அவன் தான் நல்ல தகப்பன். வசனம் அதான் சொல்லி கொடுக்குது. தன் பிள்ளைகளை கண்டிக்கிற தகப்பனா இருக்கணும், தன் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கிற தகப்பனா இருக்கணும். தன் பிள்ளைகள் தப்பு செய்தால் அது தப்பு என்பதை சொல்லணும். தன் பிள்ளைதான் செஞ்சுட்டானுங்கிறதுக்காக அது என்ன பண்ண? பூசி முழுவே தப்பு தப்பு தான். அது என் பிள்ளைலாம் சொல்லக்கூடாது, எந்த பிள்ளை செஞ்சாலும் தப்பு தான், என் பிள்ளை செஞ்சாலும். அப்படிப்பட்டதான பிரசங்கம் தான் பேதுருடைய பிரசங்கம். எழுப்புதல் காலங்கள் என்று சொல்லும் பொழுது அங்க பூசிலாம் முழிய மாட்டாங்க, அக்கினி இறங்கணும். 5000 பேர் நிக்கிறாங்கன்னா அக்கினி இறக்கணும். கர்த்தர் ஒரு அக்கினி இறங்கி வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். யோசி பாருங்க, குற்றப்பட்டவர்களாய் அன்றைய தினம். அல்லேலூயா. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் நோக்கி மனம் திரும்பி. நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஒருவருக்கு பாவ மன்னிப்பு கண்டு என்ன பண்ணும்? ஞானதானம் பெற வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்ணும்? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு, ஞானதானம் என்ன பண்ணும்? பாவத்தை ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்த ஆவி பெறணும், இயேசுவின் நாமத்தால் ஞானதானம் கொடுக்கணும். இப்படி கொடுத்துருக்க 40 வாசிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளை சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. மாறுபாடு உள்ள சந்ததி. எழுப்புதல் காலங்கள் என்ன வரும்? எல்லாரோடும் ஒன்று இருக்க மாட்டான்,
எல்லாரும் ஒன்றி வாழுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, தனித்து வாழுகிறவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. இந்த கூட்டத்தோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. அற்புதம் நடக்குது, சுகம் நடக்குது, பிலிசியம் நடக்குது, அது எடுக்கிறாலும் போகாதீங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு அற்புதம் நடக்குங்க, அதிசயம் நடக்கும். உங்க வாழ்க்கையில அற்புதமா இருக்கிறார் அவர். நீங்க கூப்பிட்டா அற்புதம் செய்வார். ஏன்னா மனுஷன் இல்ல அவரு, அவர் கடவுளுங்க, அவர் ஏசப்பா. தம்பி சாட்சி சொல்லும் போது என்ன சொன்ன, ஆண்டவரே பரலோகமே கேக்குது. அத நீ என்ன நினைச்சது இல்ல, பரலோகமே கேட்டுச்சு நீ சொன்னது. இன்னசென்ட் சாட்சி, கபடமில்லாத ஒரு சாட்சி. பரலோகம் கேக்குது சாட்சி. இங்க சொல்ல, நீ பரலோகத்துக்கே சொல்லி இருக்கிற. கடவுள் யார் என்பதை நிரூபிக்கிற நாட்கள் வரும். சத்தியவேல் மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தெருவுலி அங்கே இங்கே நின்று கர்த்தர் யார், கர்த்தர் யார், கர்த்தர் யார் என்று அறிக்கப்படுகிற நாட்கள் வரும். அதுதான் எழுப்புதல். உன் மூலமா கர்த்தர் மட்டும் யாருன்னு தெரிய ஆரம்பிப்பாரு. தெருவுல கர்த்தர் யாருன்னு தெரிய ஆரம்பிப்பாரு. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரிய ஆரம்பிப்பாரு. கர்த்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவன்னு தெரிய ஆரம்பிப்பாரு. அதுதான் எழுப்புதல். அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுறோம். சும்மா இல்லைங்க. உங்க மூலமாய் நீங்க சொல்லுகிற சாட்சி மூலமாய் கர்த்தர் யார் என்பதை தெரியப்படுத்துவார். இப்ப சொல்ற இந்த மாறுபாடான சந்ததி விட்டு என்ன பண்ணுங்க, விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்க. இல்லைன்னா விழுந்துருவ, குட்டையில விழுந்துருவ. உன்னை வீணாக்கணும். கண்ணுக்குட்டியோட பன்னி குட்டி சேர்ந்தா என்ன ஆகும்? பன்னி குட்டியோட கண்ணுக்குட்டி சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த அந்த பன்னி குட்டி எப்பயுமே எங்க கிடக்கும்? கவலையே இல்லை. ஆனா கண்ணுக்குட்டி சேர்த்துல வந்தா அசிங்கம். அல்லேலூயா. நீ பன்னி குட்டியை மாத்த போறன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிடாத, நீ சேத்துல போய் மாட்டிக்காதாங்க. சிலர் போய் ஊழியம் பண்ண போய் இப்ப சேத்துல மாட்டிக்க. பன்னி குட்டியை சரி பண்ணி கொண்டு, பன்னி குட்டியா சரி பண்ற. எத்தனை ஆட்டுக்குட்டிகள் இருக்கு, எத்தனை ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டிகள் போய் பார்க்கல, பன்னி குட்டியை போய் தேடி போற. பன்னி குட்டி என்ன பண்ணாது, என்னதான் நீ குட்டி குளிப்பாட்டி வச்சாலும் அது போய் என்ன பண்ணும்? என்னதான் நாயை குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள வச்சாலும் அது உணர்த்ததான் காட்டு சொல்ற மாதிரி பன்னிக்குட்டி என்ன பண்ணும்? எப்பயும் பன்னிக்குட்டி தான். ஆடுகள் எத்தனை இருக்குல்ல, ஆடுகளை தேடிப்போ. நம்ம எப்பயும் என்ன பண்ண, குட்டியில போய் ஐயா நான் இதுக்காக தான் போனேன், ஜெபம் தான் போனேன், அங்க போய் நான் இதுல மாட்டிக்கிட்டேன் சொல்லக்கூடாது இல்ல. அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு வீணா வம்பு வரும், வீணா சண்டை போட வருவான். நீங்க ஆண்டுக்குள்ள எவ்வளவு நெருங்குறீங்களோ வீணா சண்டை போட வருவான், வீணா நம்மளை அவச்சொல்லுக்கு வருவான், வீணா நம்மளோட பிரச்சனை பண்ண வருவான். அல்லேலூயா. நம்ம அந்த இடத்துல என்ன, நீ என்ன ஆயிடுவ, பன்னி குட்டியாய் மாறிடுவ. ஆகா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் ஒரு கணத்தை காட்டா இன்னொரு கணத்தை காட்டுன்னு அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடணும். அங்க நீங்க பஞ்சாயத்து கூட பண்ணக்கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நாயமான மாதிரி பஞ்சாயத்துல பண்ண, நீ விலகிடணும். உன்னை கோழ நினைச்சா கூட பரவாயில்ல, நான் நிம்மதியா வாழணும், நான் சமாதானமா வாழணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை விட்டு நீ விலகி போகணும். அங்க ஏடகுறமா பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணவே கூடாது. அந்த மாறுபாடு சந்ததியோடு சேரவே கூடாது. அந்த மாறுபாடு சந்ததி அது நரகத்துக்காக ஆயத்தப்பட்ட சந்ததி. பன்னி நரகத்துக்காக ஆயத்தப்பட்டது, பிசாசு நரகத்துக்காக ஆயத்தப்பட்டவன். நாம அப்படி இல்லையே, ஆடுகள் இன்னும் எவ்வளவு இருக்கு. அப்ப இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு அப்ப சுவிசேஷம் யார்ட்டையா போய் சொல்றது? எத்தனை ஆடுகளுக்கு போய் சொல்லுங்க. எத்தனை ஆடுகளோ அலைந்து திரிந்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து கிடக்கிற ஆடுகளை போய் சந்திங்க. பன்னிகளுக்கு அல்ல, ஆடுகளுக்கு தான் சுவிசேஷம். காணாமல் போன ஆடுகளுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்ப யாருக்கு எழுப்புதல் வரணும்? ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கணும். அதான் இந்த பன்னியோட நீ இருந்த நீ கெட்டு போயிடுவ. இந்த சந்ததியை விட்டு விலகு. அவன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அவன் ஆட்டுத்தோலை போத்திய ஓனாய், அவன் கொசுவை ஒட்டகத்தை விழுங்கி கொசுவை வடிகட்டுகிறாள். அவனோட இருக்காது. அவனோட நீ இருந்தீனா உன்னையும் எடுத்து விட்டுருவான். உங்களுடைய நண்பர்கள் இருக்கீங்களா, விசுவாசிகள் இருக்கீங்களா, நல்ல நண்பரோடு சேருங்க. நல்ல நண்பர்களோடு இங்க இருக்கிற சபை விசுவாசி நல்ல ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்தா ஜெபம் வரும். உனக்கு குறை பேசுறவனோட சேரு, குறைதான் பேசுவேன். நல்ல நண்பர்கள், நல்ல ஆவிக்குரிய நண்பரோட சேருங்க, உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வரும் உங்களுக்குள்ள. நம்ம யாரு கூட இணையறமோ அப்படி இருக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம பழைய விசுவாசி புதிய விசுவாசிகள் கற்றுக் கொடுக்கணும். இப்ப நம்ம இப்ப எல்லாமே பழைய விசுவாசி இல்ல, கொஞ்சம் பழைய விசுவாசிக்கும் கொஞ்சம் புது விசுவாசிக்கும் 1 வருஷம் 2 வருஷம் வராங்கல்ல. இப்ப யார பாக்குறாங்க? அவங்க பழைய விசுவாசிகளை பாக்குறாங்க. அக்கா என்னக்கா எடுக்கிறது? இதுதான் திருவிருந்து.
என்னது அது? நாங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாசம் மாசம் குடிக்கிறது, அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. திருவிருந்தம் என்ன? அதெல்லாம் என்னன்னு தெரியல. அன்னைக்கு தண்ணில முழுக்கினாரு, தண்ணில முழுங்கினா அன்னையில இருந்து ஒரு டப்பால் கொஞ்சம் கொடுக்குறாரு, நாங்களும் குடிச்சிட்டு போயிடுறோம். அதை குடிச்ச உடனே என்ன ஆகுது? கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அது என்னக்கா? அதெல்லாம் உனக்கு இப்ப தெரியாது, நீ ஞானஸ்தானம் எடுத்து தெரியும். இப்ப புது விசுவாசிக்கு என்ன தெரியாது திருவிருந்தம்னா என்னன்னு? அது என்ன பண்ணும்? எப்படி வரும் திருவிருந்துக்கு? அப்படியே வரும். திருவிருந்துக்கும் 10:30 மணிக்கு தான் வரும். சொல்லிக் கொடுக்க யாருமே இல்ல. அப்ப திருவிருந்தை பத்தி என்ன சொல்லிருக்கணும்? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக நம்முடைய சீஷர்களை அழைத்து அவருடைய கால்களை கழுவி அவர் சொன்னாரு, நான் பரலோகத்துக்கு போறேன், நான் பரலோகத்திலிருந்து திரும்பி வர வரைக்கும் உங்களுக்கு எனக்கு உண்டாகிற ஒரு உடன்படிக்கை. இந்த திருவிருந்து என்ன பண்ணா, நான் வரேன் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த ரத்தத்தை குடிக்கும் போதெல்லாம் எனக்காக இயேசு பாடுபட்டாரு, எனக்காக இயேசு மரித்தாரு, எனக்காக இயேசு உயிர்த்தெழுந்தாரு, எனக்காக மீண்டும் வருவாரு என்பதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறதான் திருவிருந்து. அதை சொல்லிக் கொடுக்கிற ஆள் இல்லையங்க திருவிருந்தை பத்தி. யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா திருவிருந்தை பத்தி? அப்ப அது எப்படி வரும்? நீங்களே திருவிருந்து எடுக்க வழி வருவீங்க. இருந்த இடத்துல இருந்து எழுந்திருக்காம முடியும் வந்து முட்டி போட்டுருப்பீங்க. பக்கத்துல வந்து இடிச்சா கூட இடிச்சுட்டு உட்காடுறீங்க, புடிச்சிட்டு உட்காருங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இல்ல? இந்த மாறுபாடான சந்ததி, அந்த பழைய விசுவாசிகளை பார்த்து புது விசுவாசிகள் என்னத்தை கத்துக்கணும்? அப்படிதானம்மா? இப்ப முன்னாடி போயிட்டு இருக்க விசுவாசி நம்ம என்ன பண்ணுவோம்? உனக்கு பேய் இருக்குன்னா எப்படி இருக்கும்? அதுக்குள்ள சாத்தான் பூந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏங்க, நான் பாஸ்டர், உலகத்தான் ஒருத்தன் நிக்கிறான், உலகத்தான் வந்து என்கிட்ட சண்டை போடுறான், நான் என்ன பண்ணும்? நான் பாஸ்டர், உலகத்தானுக்கு தெரியாது, நான் என்ன பண்ணும்? அப்பா சண்டைலாம் போடாதப்பா, அவனப்பா உடுப்பான்னு விலைக்கு போகணும். நீ என்ன பெரிய ஆள? அவங்க நீ என்ன பெரிய, நீ என்ன பெரிய ஆள? இப்ப சண்டை சண்டை வந்துச்சு, பஞ்சாயத்து பண்ண ஒருத்தன் வரான், பஞ்சாயத்து பண்ண வந்து வரான், என்னங்க பிரச்சனை? நான் வந்து நான் வந்து அவன் தான் உலகத்தான், அவனுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அறிவு இல்லை உனக்கு? ஏசுனா உனக்கு தான் சொல்லி கொடுத்து கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப யார் மூலமா எங்க தப்பு போகுது? என் மூலமா தான் தப்பு போகுது. தப்பு எங்க போகுது? பக்கத்துல உட்காந்து தூங்குனா பக்கத்துல இருக்க புது விசுவாசி தூங்கும் தானே? அக்கா கவர் குடிக்கல, என்ன கவர் அக்கா கொடுக்குறீங்க? அது ஞானஸ்தானம் எடுத்தவங்க நாங்க கொடுக்குற கவர். அது என்ன கவரு? அது ஐயா ஞானஸ்தானம் எடுத்தவங்க சொல்லுவாரு, 100 ரூபாய் சம்பாரிச்சா 10 ரூபா கொடுக்கணும்னு, டெய்லி சம்பாதிக்கிறதுல 50 ரூபா எடுத்து வச்சு கொடுக்குறது. அது அதான் என்னக்கா அது? நானும் கொடுக்கணும். நீ எல்லாம் இப்ப கொடுக்க கூடாது, நான் கொடுக்குறேன். நீ எவ்வளவு கொடுப்ப? டெய்லி எங்க வீட்டுக்காரர் ஒரு 20,000 சம்பாதிப்பாரு, அப்ப எவ்வளவு கொடுப்ப? 2000. நீ 2000 கொடுப்பியா? நானே 1000 ரூபா தான் கொடுக்குறேன், நானே 500 ரூபா தான் கொடுக்குறேன், 2000 உனக்கு கொடுக்க விடுவானாங்கிற ஆவி வருது உள்ள. அப்படின்னா நீங்க எல்லாரும் சம்பாதிக்கிறது எவ்வளவு தசமம் கொடுத்துருங்க தெரியுமா? கர்த்தருக்கு உண்மையா நீங்க தசமம் கொடுத்திருந்தீங்கன்னா உங்க சம்பார்த்தனை எவ்வளவு உயர்ந்திருக்கு தெரியுமா? சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. தசம பாகம் என்றால் என்ன? கர்த்தர் பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு, அதான் ஆபிரகாம் முதல்ல தசம பாகம் கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த ஆலயத்திற்காக ஆகாரம் உண்டு பண்ணும்படியாய் தசம பாகத்தை சேகரித்தார்கள், உணவு கொடுத்தார்கள். சபையில் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நம்ம சம்பாரத்துல 10ல் 1 பங்கை கொடுக்க சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? இருக்கிறதே கொடுக்க சொல்லுது. கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பாருன்னு சொல்லி கொடுக்கலையே. நீங்க வைக்கிற 200 ரூபாயை தான் அவர் பார்த்தாரு, நீங்க வைக்கிற 500 ரூபாயை தான் அவர் பார்த்தாரு. அவர் மைண்ட்ல ஒரு 500 ரூபாய் கொடுக்கணுங்க, அவர் மைண்ட்ல ஒரு 200 ரூபாய் கொடுக்கணுங்க, அவர் மைண்ட்ல ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணுங்க, அப்படிதான் போயிடும். அது என்னது? ஏதோ விலைக்கு வாங்குறது. தசமபாகத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கும்? அப்ப யார் சொல்லிக் கொடுக்குறத? யாருங்க சொல்லிக் கொடுப்பா தசமபாகத்தை? ஏங்க, முன்னாடி இருக்கிற விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள் அதை குறித்த தெளிவு இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பீங்க. ஜெபிக்க கூப்பிடுறாங்க 7 to 8 போலாமா? 8 to போறாங்க. அதெல்லாம் போ, வீட்டுல ஜெபம் பண்ணிக்கலாம், அங்க போனாதான் கடவுளா, இங்கேயும் ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்கன்னு வச்சுங்களா? அப்ப விசுவாசி என்ன பண்ணுவோம்? அப்ப ஏதான் இருக்கு, நம்ம ஏன் அங்க போய்கிட்டு? நீ வரலங்கிறதுக்காக இன்னொருத்தனையும் தடைப்படுத்துறது எப்படி நியாயமா? நீ வளரலங்கிறதுக்காக மத்தவனை வளர விடாம இருக்குது நியாயமா? அதுதான் மாறுபாடான சந்ததி. எது மாறுபாடான சந்ததி? யார் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறாங்களோ, யார் உங்க பர்சனல் லைஃபை கெடுக்கிறாங்களோ அவன் தான் யாரு? புரிஞ்சுக்குங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளரணும். நான் வாங்கடா ஆலயத்துக்கு, அக்கா சும்மா இருக்கிறமா வாக்கா அண்ணா வான ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு யாரோ ஒருத்தன் கூப்பிடுறான், ஆவிக்குரியவன். அவனை போயிட்டு எங்க போயிட்டு போ உக்காரு, அங்க போனாலே அங்க ஐயாவும் இருக்க மாட்டாது, ஒண்ணு நம்ம போயிட்டு சும்மா நம்ம மட்டும் தான் போய் ஜெபிக்கணுமா? சபையில 100 பேர், ஏங்க எத்தனை பேர் இருந்தாங்க?
எழுப்புதல் யார் மூலமா வருமோ அவன் ஜெபிக்கட்டும். எழுப்புதல் யார் மூலமா வருமோ அவன் ஜெபிக்கட்டும். நீங்க வர வரதான் எழுப்புதல் வரும். அப்ப இந்த மாறுபாடான சந்ததி ஒண்ணு இருக்கு. கடைசி காலத்துல எழுப்புதல் வராததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மாறுபாடான சந்ததி இருக்கு. அந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரே பிரசங்கத்துல. அப்ப அவருடைய வேடு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ள கடவுள் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? பேதுருக்குள்ள எப்படி இருந்திருப்பாரு கடவுள்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே பிரசங்கத்துல ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டது, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டது. அதுதாங்க எழுப்புதலின் காலம். எழுப்புதல் காலம்னா தேன் எப்படி தேனீக்கள் எப்படி தேனை தேடி வருமோ உரிய வரும். எங்கெல்லாம் பூ இருக்கோ அந்த பூக்களுக்கு போய் என்ன பண்ணும்? பூ மேல உட்கார்ந்து அதுல இருக்கிற தேன் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அல்லேலூயா. காற்றுக்கும் என்ன பண்ணும்? அந்த பூவுக்கு என்ன பண்ணும்? இடையில என்ன பண்ணும்? தேனி போய் உட்கார்ந்தா அந்த பூவே பூக்கும். தேனி உட்காரனா பூ பூக்கவே பூக்காது. அந்த ஸ்வீட் என்ன பண்ணும்? தேனி என்ன பண்ணும்? இழுக்கணும். அல்லேலூயா. அப்ப நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். உடன்படிக்கை இருந்தாதான் எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும், எழுப்புதலை காண முடியும், எழுப்புதலுக்கு நேரா நீங்க ஓட முடியும். அப்ப அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்க நடக்குது என்ன நடக்குது தெரியுங்களாங்க? அல்லேலூயா. உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிடுதல், ஜெபம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்யோன்யம், அப்பம் பிடுதல், ஜெபம் செய்யப்படுது. எல்லாராலும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரால் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்படுது. அற்புத அடையாளம் எப்போ வந்துச்சு? மனம் திரும்பின பிறகு வந்துச்சு. அடுத்து வாசிங்க பார்ப்போம். விசுவாசிகள் எல்லோரும் சகலத்தையும் பொதுவாய்த்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையான தக்கதாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்க வருது வருமானம்? எழுப்புதல் இருக்கிறது வருமானம். எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ ஆலயத்துல, எங்க தேவ ஆலயத்துல அனுதினமும் இருக்கிறாங்க. தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். அல்லேலூயா. நம்ம தரிசனத்துல ஒரு தரிசனம் தெரியுங்களா? 36 இடங்கள்ல இல்ல திருச்சபை ஆரம்பிக்கணும். அதுதான் வீடுகள் தோறும் அப்பம் விடுதல். அப்ப அப்பம் விடுறது யாரா இருக்கணும்? சபையில இருக்கிற படிச்ச பிள்ளைகள், நல்ல அறிஞ்ச பிள்ளைகள், நல்ல கொஞ்சம் விவரமா பாட்டு பாட தெரிஞ்சவங்க, வேதவசனம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு இடத்துல என்ன ஆரம்பிக்கணும்? ஏங்க நீங்க உபதேசம் பண்ணாதான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. நீங்க மத்தவங்க திருத்தினாதான் நீங்க உங்க தப்பு உணர்வீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க யாரையுமே திருத்தலைன்னா உங்க தப்பு உணரவே மாட்டீங்க. நீங்க ஒருவரை திருத்தணும், நீங்க ஒருவருக்கு அட்வைஸ் பண்ணணும். ஒரு ஆளை போய் நீ குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா 10 முறை குடிக்க கூடாது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க குடிக்க மாட்டீங்க. நீ பொய் சொல்லாத ஒரு ஆளுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்க, ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. நீ பெருமையா இருக்காது நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெருமை வராது. நீ அகந்தையா இருக்க, இதெல்லாம் உங்களுக்குள்ள முதல்ல வரணும்னா நீங்க மத்தவங்களுக்கு என்ன பண்ணும்? சொல்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளீன் ஆவீங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க, ஒரு 1000 முறை சொல்லிட்டே இருங்க. இந்த வருஷம் முழுவதும் ஒரு 5 மாசம் இடையில இருக்கு, 4-5 மாசம் இருக்கு. நான் பரிசுத்தம் டெய்லி 100 முறை பரிசுத்தம் சொல்லுங்க. இந்த வருஷம் முடியல நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க. எதை உங்க நாவினால் உச்சரிச்சு கொண்டே இருக்கிறீர்களோ, எதை உங்க நாவுல உங்க வாயில வந்துகிட்டே இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. நீங்க என்ன பாருங்க, சத்தியத்துக்கு ஒளியாயிடும். நம்ம ஜெபம்னா ஜெபத்துக்கு ஆயிடுங்க. அப்படியே உங்க வாழ்க்கையில எதை நீங்க அத்தியாவசியப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கைக்கு வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை செய்யணும். அப்ப எழுப்புதலின் காலங்கள்ல அங்க என்னது? கபடமில்லாத இருதயத்தோடும் மகிழ்ச்சியோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் அப்ப எல்லா இடங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? இல்லங்களிலும் தேவாலயத்திலையும். அப்ப யாரெல்லாம் இப்ப எழுப்புதலுக்கு நேரா நிக்க போறீங்க? எத்தனை பேர் இல்ல திருச்சபையில ஆரம்பிக்க போறீங்க? எத்தனை பேர் ஊர்ல இல்ல திருச்சபை ஆரம்பிக்கணும்? ஐயா எங்க ஊர்ல ஒரு இல்ல திருச்சபை ஆரம்பிங்க. எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க? உங்களை பார்த்தா கேட்கிறார் ஆண்டவர். அப்ப 36 கிராமத்துல இருந்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஆள் வரணும் அப்படின்னா, அப்ப உங்க ஊர்ல அந்த 36 கிராமத்துல உங்க சொந்தக்காரன் யாராவது ஒருத்தன் இருப்பான், உங்களுக்கு தெரிஞ்சவன் இருப்பான், அவன் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் அண்ணன் இருப்பான், அவன் தம்பி இருப்பான், அவன் சித்தப்பா இருப்பான், யாராவது இருப்பான். அவன் மூலமாய் நாம் இல்ல திருச்சபைகளை ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அதுதான் எழுப்புதலுக்காக. அதுதான் நம்ம சபை தரிசனத்துல ஒரு திட்டம். 36 கிராமங்களிலும்
இல்ல திருச்சபையில் ஆரம்பிக்குது. பாருங்க அடுத்த 3வது வசனம் பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்துக்கொண்டார். 3வது வசனத்தை எழுப்புதல் வருது பாருங்க. ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போனார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றில் இருந்த ஒரு சப்பானி விடுதலை ஆக்குறான். அல்லேலூயா. அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. எப்ப அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது? ஒருமனப்பட்டு கபடமில்லாத இருதயம் இருக்கும்போது எழுப்புதல் வர ஆரம்பிச்சுன்னா அற்புதம் நடக்கும். சப்பான் எழுந்து நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்றாங்க? இந்த பேச்சு தான் எங்க பார்த்தாலும் நடக்குது. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த சப்பானி நடந்தா பாருங்க. இதை பத்தி தான் ஊரெங்கும் பேசுறாங்க. பேசிட்டே இருக்கும் பொழுது சபையில் என்ன பண்ணுது? மிகப்பெரிய ஒரு இது வருது பாருங்களா. அப்பொழுது என்ன பண்றாங்க பாருங்க, வாசிங்க 34:39. இப்பொழுது கர்த்தாவே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாசிங்க பார்ப்போம் 29. இப்பொழுதும் கர்த்தாவே கவனித்து செய்து நீட்டி சொல்லும்படிக்கு என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அப்படி என்ன பண்ணுது? அசைந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இந்த சப்பானி குணமானால ஆனதை பார்த்துட்டு அங்க யாரும் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது ஒரு புரட்சி பண்றாங்க. அங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. சிறைச்சாலையில போடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறைச்சாலாம் போடுறாங்க. இவங்க போட்ட பிறகுதான் சொல்லப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எங்க கூட நீங்க இருக்கணும், சத்தியத்தை போதிக்கிற வல்லமையை எங்களுக்கு நீங்க கொடுக்கணும்ன்றாங்க. அப்பதான் பாருங்க அந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் துணிச்சலோடு பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. வசனத்தை துணிச்சலா பேச ஆரம்பிச்சாங்க. வசனத்தை இதுதான் எழுப்புதலுக்கான, இந்த எழுப்புதலுக்கான ஆரம்ப அப்போஸ்தலர் நடவடிக்கை தான். தைரியம் வருது. பயந்தவங்களாம் தைரியம் வருது. உங்களுக்கு தைரியம் வரணுங்க. வந்துச்சு. விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டம் ஒரே இருதயமும் ஒரே மனமா இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாங்க? ஒரே மனம் ஒரே இருதயம். எல்லாம் சொத்து பத்தெல்லாம் வித்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறாங்க. அல்லேலூயா. வாசி பாருங்க. நிலங்களையும் 34 வாசி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனம் வந்த பிறகு வருது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்க. இதுக்கப்புறம் இயேசுனால்தான் எங்களுக்கு எல்லாம் காலுக்கு கீழேன்ட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆசை எதுல இருக்கு? பணம் பொருள் எல்லாம் தருவாருங்க. இப்ப கர்த்தர் பார்த்தாரு, பணம் பொருள் மேலே ஆசை இருக்கான எல்லாம் வித்தாங்க. அது அனீனியா சபீரால் 2 பேரும் என்ன பண்ணாங்க? பணத்தை வஞ்சித்தார்கள். அல்லேலூயா. பண ஆசை அவங்களுக்குள்ள வந்துச்சு. அவங்க 2 பேருமே பணத்தை வஞ்சித்தாரு. வாசி பாருங்க. அதாவது தன் மனைவியாகிய வாசிங்க 5:1-2 அனீனியா என்னும் பேர் உள்ள ஒருவன் இருந்தான். விற்றார்கள், அறிய வஞ்சித்து வைத்தான். அல்லேலூயா. முடிக்க போகிறோம். அல்லேலூயா. நான் பேசுறது ரொம்ப அதிகமா பேசல, முடிக்க போற கடத்துல இருக்கும். இந்த எழுப்புதல் நீங்க பார்த்துட்டு தான் போகணும். சரிங்களா? கடைசி ஜெபத்துல பேதுரு அவனை நோக்கி, அனீனியாவே, நிலத்தின் கிரியத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பொய் சொல்லும்படிக்கு. அப்பெல்லாம் என்னது? அந்த பணத்தை வஞ்சித்து வைத்தால அனீனியா சபீரால் செத்து போயிட்டாங்க. அனீனியா சபீராலும் செத்தே போயிட்டாங்க. ஆனா இதுல ஒரு ஹைலைட் இருக்கு பாருங்க. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் நிரப்பிட்டான். இன்னைக்கு காணிக்க கொடுக்கலன்னா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க நான் கஷ்டத்துல எடுத்துட்டேன். இல்ல, சாத்தான் பேசுகிறான். சாத்தான் இருதயத்தை நிரப்புவான். காணிக்கைக்காக பேசவே இல்லை. கர்த்தர் எவ்வளவு பணத்தையும் கொடுத்துருவாருங்க. உண்மையா சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்துருவாரு. சாத்தான் வஞ்சிப்பான். பண ஆசை எல்லாத்தையும் வேற இருக்கு. நீங்க உண்மையா சொல்லுங்க, உங்க மனசுல சொல்றீங்க. எழுப்புதல் காலத்துல காணியாட்சிகளையும் ஆசைகளையும் வித்துவத்தவங்க இருக்கிறாங்க. நீங்க உண்மையா தசமபாகம் எத்தனை பேர் கொடுப்பீங்க? உண்மையா உங்க பிள்ளைகள், உங்களுடைய கணவர், நீங்க சம்பாதிக்கிறதுல உண்மையா அதற்காக டெய்லி நடத்தி வைக்கிற காணிக்கை எத்தனை பேர் இருக்கு? கை தூங்க பார்ப்போம். டெய்லி உங்க காணிக்கை எடுத்து வச்சு அப்ப யாருமே நல்ல 1 2 3 பேர் 4 பேர் 4 பேர் தான் இருக்கீங்க. அப்ப எழுப்புதல் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்க கஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்னைக்காவது யோசிச்சிருக்கா? நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, அது காரணம் நானு
யோசிச்சிருங்களா? அப்போ உண்மையான காணிக்கை கொடுக்கிற ஆட்கள் இல்லை, உண்மையாய் செய்கிற ஆட்கள் இல்லை. கடவுளுக்காக எதையாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா வச்சுங்க, இங்க எழுப்புதல் காலங்களை கொடுத்தாங்க. அப்ப உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாரு கர்த்தர்? அப்ப நீங்க இதுல உண்மை இல்லை தானே, உண்மை இல்லை தானே. அப்ப நம்ம உண்மை இல்லாம தானே போயிட்டோம். அப்ப உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மை இல்லாதவன் அதுக்கு எதிர்முனை போட்டுக்குங்க. உண்மை உள்ளவன் பரிபூர்ணம். அப்ப தசம பாகத்தை என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட மட்டும், மனுஷங்கிட்ட போய் சொல்லுங்க. கர்த்தர்ட்ட மறைக்கவே மறைக்காதீங்க, சாபம் வந்துருச்சு. அதனாலதான் கர்த்தர் மல்கியாவில் எழுதுறாரு, தசம பாகத்துல காணிக்கைங்க தான் வஞ்சித்தீர்கள், அதனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்ன்றாரு. பைபிள் சொல்லுது. அப்போ உங்க பணம், உங்க காசு அவ்வளவு பெருசா? கார்த்திக் கமாலியில் 30 லட்சம் கொடுத்தாரு, பாச பெருசா பார்க்கலையே. கேப்ஸ் பவுண்டேஷன் மாசம் 35,000 கொடுக்குறாரு, பார்க்கலையே. எவ்வளவு கோடிக்கணக்கான செலவு பண்ணாங்களா, பார்க்கலையே பணத்தை. ஏன்னா கர்த்தரை நம்பி செய்கிறார்கள், கர்த்தரை நம்பி வாழுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப வஞ்சித்தார்கள். எழுப்புதல் காலத்துல வஞ்சித்தா என்ன ஆயிடும்? என்ன மறிச்சிட்டாங்க. அடுத்து பாருங்க, வஞ்சிட்டாங்க. முடிக்க போறோம் பாருங்க, இதான் கடைசியா முடிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன நினைக்குன்னா, இந்த வசனம் வாசிக்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 41 வாசிக்க பார்ப்போம். சீக்கிரம் முடிக்க போறோம். அவருடைய நாமத்திற்காக எண்ணப்பட்டபடியினால் விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துல காசுல இடைவிடாமல் ஜெபம் பண்றாங்க. 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின பொழுது. அப்ப சீஷர்களோட தொகை, எழுப்புதல்னா என்னது? 100 பேர் 200 பேரா மாறணும், 200 பேர் 400 பேரா மாறணும், அதான் எழுப்புதல். அப்ப நம்ம சபை எழுப்புதல் வரணும், என்ன? ஒரு சீஷர்கள் தொகை பெருக வேண்டும். பெருகிச்சிங்களா? அப்பதான் பண்றாங்க. அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவி ஞானத்தில் இருந்தவராய் நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்கிறோம். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துகிறோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. சபையை பிரிக்கிறாங்க, சபையை. அப்போ ஒரு கூட்டம் ஜெபம் பண்ற கூட்டம், ஒரு கூட்டம் வேதவசனம் வாசிக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் சமைக்கிறது, ஒரு கூட்டம் அதை பண்றது, இதை பண்றது, எல்லாம் பண்றது ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் என்னது? ஒவ்வொரு காரியத்தை பண்ணுகிற ஒரு கூட்டம். அப்ப சபையில என்ன பண்றாங்க? வேறு பிரிக்கிறாங்க. இப்ப எத்தனை பேர் வேறு பிரிச்சிருக்கீங்க? ஏங்க, ஒரு கூட்டம் வேதவசனத்தை வாசிக்கிற கூட்டம், ஜெபிக்கிற கூட்டம். எத்தனை பேர் இருக்கீங்க? வேதவசனத்தை வாசி ஜெபிக்கிற கூட்டம் சபையில. 1 2 3. சோறாக்கி குழம்பு சோறாக்குறது, இதுல எத்தனை கூட்டம்? சோறாக்குறது, சர்ச்சை வேலை செய்யறது, கூட்டுறது, பிறகு எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க, அப்பதான் தெரியும். நீ கூட்டுற இல்லாம அப்படி தூக்குமா கையா? கூட்டுறவங்க பெருக்கிறவங்க இருக்கீங்களா? எதுவுமே செய்யாத எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே எதுவுமே செய்யாத கூட்டம். அப்ப சபை என்ன சொல்லுது? எல்லாத்திலையும் பங்கெடுக்க சொல்லுது சபை. சபை என்ன சொல்லுது? எல்லா வேலையிலும் பங்கெடுக்கணும். நேரம் கிடைக்கும் போது சபையில ஏதாவது வேலை இருக்குமா? அப்பதான் எழுப்புதல் வரும். என்னுடைய பங்கு ஏதாவது இருக்கணும். ஐயா நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஐயா. அதான் ஐயா சர்ச்சை, நம்ம என் வீட்டுக்கு செய்ய சொல்றேன், என் வீட்டுக்கு செய்ய சொல்லணும், என் வீடு கட்ட செய்ய சொல்லணும். சபை வளர்ச்சி அடையணும்னா சபை விசுவாசிகளுடைய பங்களிப்பு என்ன பண்ணணும்? இருக்கணும். இங்க பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு கூட்டமா பிரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தக்கதான குரூப் பிரிக்கணும். இப்ப ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 20 பேர் இருப்பீங்கன்னு வச்சுங்க. 20 பேர் ஜெப குரூப்பு. இந்த குழுக்கு பேர் ஜெபம் பண்றது. இந்த நல்லா விசாரிக்கிற ஒரு குரூப் இருக்கணும். நல்லா விசாரிக்கிற குரூப், கரிசனையாய் பேசுகிறது, நல்லா விசாரிச்சு அவங்களுக்கு கிறிஸ்துவண்டையில இழுக்கிற ஒரு ஈர்ப்பு உள்ளவர்கள் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் இருக்கீங்க. அந்த 10 பேர் ஒரு குழு. அந்த குழு என்ன குழு? சபைக்கு வராதவர்களை போய் சந்திக்கிற குழு. சபைக்கு வராதவர்களை சந்திக்கிற ஒரு குழுவா ஆரம்பம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் சர்ச்சைக்கு சொல்லி உடனே என்ன பண்ணுவாங்க? அக்கா என்ன பண்ணுவோம்? ஒரு 10 பேர் போயிட்டு அந்த வீட்டுக்கு போய் என்ன காட்சின்னு சொல்லிட்டு அவங்களை விசாரிச்சு, கவலைப்படாதீங்க தட்டி கொடுத்து அவங்களை சபைக்கு கொண்டு வர ஒரு கூட்டம் இருக்கணும். அடுத்தது, யாருக்கெல்லாம் வியாதி, யாருக்கெல்லாம் வறுமை, இறக்க குணம், அதாவது செய்யற குணம் இருக்கு பாருங்க, அவங்களாம் ஒரு குழுவா இணையணும். அப்ப யாருக்கெல்லாம் வியாதி, யாருக்கெல்லாம் வறுமை, யாருக்கெல்லாம் அரிசி இல்ல, பருப்பு இல்ல அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணு கண்டுபிடிச்சு, ஐயா இவங்களுக்கு என்ன இல்ல, கொஞ்சம் அரிசி கொடுத்தா நல்லா இருக்கும், ஐயா இவங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கணும். அவங்க அது ஒரு குழுவா இருந்து செயல்படணும்.
இப்படி ஒரு குரூப்பா இருந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சபை எழுப்புதலா இருக்கும். நீங்க என்னவா இருக்கீங்க? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீங்க என்னவா இருக்கீங்க? எழுப்புதலுக்கா இருக்கீங்க. ஆனா நம்ம பேச்செல்லாம் பார்த்தா பில்டப்பான பேச்சா இருக்கு. எழுப்புதலுக்குலாம் யார் இருக்கீங்க? அப்படி ஒரு எழுப்புதல் உண்டானது. இதுக்கு அடுத்து 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் அப்படியே ஒரு ஒரு வசனமா படிச்சுன்னு வச்சுங்க, எழுப்புதல் அக்னியாய் மாறி பழம்ப ஆரம்பிச்சுது. கண்டங்களையும் கடக்க ஆரம்பிச்சார். அப்படின்னு அதான் ஜப. சபை எது? ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு உட்கார்ந்து போறது இல்ல, கடமைக்காக இருக்கிறது இல்ல, கடவுளுக்காக நின்னு பாருங்க. நின்னு பாருங்க. கடவுள் உங்களை உயர்த்துவதை யாரும் தடுக்க முடியாது. உங்க ஊர்ல நீங்க தான் ஆளு. உங்க ஊர்ல நீங்க தான் சிறந்த. ஆனா பாருங்க, ஊழியத்துக்கு வந்துட்டா ஊழியத்துல நான் தான், என்னதான் கர்த்தர் உயர்த்துவார் அப்படின்னு நம்பிக்கை வரணும். நான் தான் சொல்லணும், 50 பேர் நின்னா கூட 50 பேர்ல தனியா ஒரு ஆளா நிக்கிறவனாய் மாத்துவார் கர்த்தர். 1000 சபையில இந்த சபை சத்தியத்தின் சபைன்னு சொல்ல வைப்பாரு. அதுக்கு நேரம் வேணா எடுக்கும் போது அதுக்கு கர்த்தர் தான் சாட்சியா இருப்பாரு. நீங்க சர்ச்சுக்கிட்டு சபைக்கு வந்ததுனாலையும் ஆண்டவரை ஏத்துக்கொண்டதுனால உங்களுக்கு ஒரு நாளும் கெட்டது வந்திருக்காது. ஏசப்பாவால உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் வந்திருக்காது. உங்களுக்கு வந்த எல்லா உபத்திரவத்துக்கும் காரணம் நீதான், நீ மட்டும்தாங்கிறார் ஆண்டவர். ஆனா நீ அதை இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை செவி கொடுத்தாது கொஞ்சமாவது மனதுல ஒரு ஈரம் கூட இல்லாம, ஒரு உணர்வு கூட இல்லாம, நான் செய்து சரிதான்றதுதான் அந்த மாற்று உபதேசத்தை கண்டுபிடிக்கிறோம். மாறுபாடு உள்ள சந்ததி. சொல்லுங்க, நீங்க எந்த சந்தையில இருக்கீங்க? தலை வலிக்குதா? கைகால் வலிக்குதா? தலை சுத்துதா? இல்லையா? டென்ஷன் ஆகுதா? கோவம் வருதா? வரல இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் ஒண்ணு கேட்கிறேன். கடவுளுக்காக உண்மையா நினைப்பார். உன் குலத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் தம்பியை கேட்டாரு, உன் குல தெய்வம் யாருன்னு கேட்டாரு. உனக்கு தெய்வம் இல்ல, உன் குலத்துக்கே அவர் தான் தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் கேட்டாரு, உன் குல தெய்வம் யாருன்னு கேட்டாரு. என் தெய்வம் ஏசுனாரு, என் குல தெய்வமே ஏசுனாரு. என் கோத்திரத்துக்கு அவர் தான் கடவுள். எனக்கு மட்டும் சர்ச்சைக்கு இல்ல, என் குலத்துக்கே, என் அந்த சராசத்துக்கும் கடவுள் அவர் தான். அதுதான் இல்லைங்க, உன் குலதெய்வம் என்ன? அவன் குலதெய்வம் வீரனார்னு சொல்றான் பாருங்க. என் குலதெய்வம், எங்க குலதெய்வம் அவர்ன்னு சொல்றவனா இருக்கணும். அதுதாங்க வைராக்கியமும் உள்ள. அப்ப உங்க குலதெய்வம் யாரு? இயேசுநாதர். உங்க குலத்தையே காக்கிறவர், உங்க குடும்பத்தையே காக்கிறவர் இயேசுநாதர். அப்ப உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா உங்க குலத்தையே ஆசீர்வதிக்கும். உண்மையா சொல்றேன். நீங்க இந்த தலைமுறை உண்மையா இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை சூப்பருங்கிற. இன்னைக்கு இவங்க முன் தலைமுறை கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை, இப்ப இந்த தலைமுறை வீணாயிடாதீங்க. நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் தலைமுறை. யாரெல்லாம் 2வது தலைமுறைங்க இருக்கீங்க? யாருமே இல்லை. ஒண்ணு இவங்க 2வது தலைமுறை இருக்காங்க. எங்க அப்பா ஏசப்பா சர்ச்சுக்கு நான் 2வது தலைமுறை. வேற யாரெல்லாம் 2வது தலைமுறை இருக்கீங்க? 2வது தலைமுறை. உங்க அப்பா யாராவது பாஸ்டர் விசுவாசி அவங்க இருக்கிறாங்க. மோனிகா சல்லஸ் இருக்கிறாங்க. வேற யாராவது 2வது தலைமுறை? எல்லாருமே முதல் தலைமுறை. அம்மாவா இல்லைங்களா? இப்ப நான் 2வது தலைமுறை. என் மனைவி 2வது தலைமுறை. அவங்க அப்பா ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இவங்க 2வது தலைமுறை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க மத்தவங்க எல்லாம் எந்த தலைமுறை? எந்த தலைமுறை? எல்லாம் ஃபர்ஸ்ட் தலைமுறை. இப்பதான் ஆண்டவரே கடவுளை ஏத்துக்கிறீங்க. அப்ப உங்க பிள்ளைகள் எந்த தலைமுறையா வருவாங்க? 2ஆம் தலைமுறையா வருவாங்க. அப்ப உங்க பிள்ளைகள் 3ஆம் தலைமுறையா வருவாங்க. இப்ப இந்த தலைமுறையில் ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா 2ஆம் தலைமுறை காக்கப்படும், 3ஆம் தலைமுறை காக்கப்படும். அதனாலதான் குலதெய்வம். அதனால நீங்க ஒழுங்கா இல்லாததுனாலதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் சூப்பருங்க, நான் இல்ல 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 இல்ல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே, அவன் தீயவனாவதும் நல்லவனாவதும் அன்னை வளர்ப்பின் இல்லை. அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. உங்க தலைமுறை, அடுத்த தலைமுறை உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணும்? நல்லவர்களாய் மாறும். எழுப்புதலுக்கு நீங்க ஏங்க நல்லதை விதைங்க, நல்லதா இருக்கு. கெட்டதை வச்சுன்னா கெட்டதா. எழுந்து ஜெபம் பண்ண போறோம். புரிஞ்சா? எழுப்புதல் வந்துருமா? அப்ப நம்ம சபை எதுக்கான சபை? ஆசீர்வாதத்துக்கான சபையா, எழுப்புதலுக்கான சபையா? நம்ம சபையை என்ன பண்ண போறோம்? சத்திய ஜீவியம் என்பது எழுப்புதலின் சபை. சத்திய ஜீவியம் என்பது சபை. இனிமே என்ன சொல்லுங்க?
ஆவி இல்ல அக்கிரமம் இல்ல. எழுப்புதல் வரலையா போயா? பேச பேச அக்கினி இறங்கும். நீங்க நான் பேச பேச எல்லாம் கை தட்டினீங்க, பேச பேச ஆவியில் அப்படியே துள்றீங்க. ஆமா தானே? வந்துச்சா எழுப்புதல்? வந்துச்சா எழுப்புதல்? ஏமா வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. இதே எஃபெக்டோட ஜெகன் மீட்டிங் போவோம். ஜெகன் மீட்டிங் முடிச்சிட்டு இதோட பயங்கரமான எஃபெக்டா மாறும். மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்?